வணக்கம் குழந்தைகளா. இன்று நாம் தமிழ் வகுப்பில் பார்க்க இருக்கும் பகுதி 2ஆம் பருவம் முதல் பாடம் இயல் 1 முதல் பாடம் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பார்க்கக்கூடியது பாடல் எதனாலே எதனாலே என்ற பாடலை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். இந்த பாடலில் நம்ம அறிவு வளர்த்துக்கிற மாதிரி இந்த பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலுடைய தலைப்பை பார்த்தோன்னே நமக்கு புரிஞ்சிருக்கும். எதனாலே எதனாலே நம்ம இந்த பாடல் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம ஆராய்ந்து விடை தெரிந்துக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்குது. பாடலுக்குள்ளே போகலாமா? எதனாலே எதனாலே பழவண்ண வானவில் எதனாலே விண்மீன் ஒளிர்வது எதனாலே ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே இலைகள் உதிர்வது எதனாலே மின்மினி மின்னுவது எதனாலே பறவைகள் பறப்பது எதனாலே மின்னல் மின்னுவது எதனாலே மேகம் கருப்பது எதனாலே கடலில் அலைகள் எதனாலே அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. இது எல்லாமே நமக்கு தினசரி நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடியதான். அது எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்றத கேட்குறாங்க. நம்ம பல அறிஞர்கள் நமக்கு தெரியும். நிறைய அறிஞர்கள் பற்றி இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அந்த அறிஞர்கள்லாம் எப்படி அறிஞர்கள் ஆனாங்க? தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடியது, இது எப்படி நடந்தது, இது ஏன் இந்த மாதிரி நடக்குது, இது ஏன் இப்படி நடந்திருக்கக்கூடாது அப்படின்னு பல கோணங்களில் அதை ஆராய்ஞ்சு அதுக்கு விடை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் அவங்க அறிஞர்களாக இருக்கிறாங்க. அதே போல தான் நாமளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம சுற்றி தினசரி பார்க்கக்கூடியவற்றைய இது ஏன் இப்படி நடக்குது நம்ம ஆராய்ந்தோம்னா நாமும் அவங்கள போல அறிவில் சிறந்த அறிஞர்களாக திகழலாம். சரி குழந்தைகளா, நாம் இப்போ இந்த பாடத்தில் நிறைய கேள்விகள் நம்மளை கேட்டிருக்காங்க. இந்த கேள்விகளுக்கான விடைகளை நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல பாருங்க, பல வண்ண வானவில் எதனாலே. மழை காலங்களில் நம்ம வானத்தில் வானவில் பார்த்துருக்கோம். அந்த வானவில் எப்படி வருது, எதனால் வருது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அது எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாமா? வானத்தில் உள்ள நீர்த்துளிகளில் சூரியனுடைய ஒளி ஊடுருவும் பொழுது அந்த நீர்த்துளிகளுக்கு பின்புறமாக சூரியனுடைய ஒளி எதிரொலிப்பதால தான் நமக்கு வானவில் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதா குழந்தைகளா வானவில் எப்படி வருதுன்னு? அடுத்தது, விண்மீன் ஒளிர்வது எதனாலே. இரவு நேரங்களில் வானத்தில் விண்மீன்கள்லாம் நம்ம பார்ப்போம். அந்த விண்மீன்கள்லாம் மின்னும். அது ஏன் அந்த விண்மீன்கள்லாம் மின்னுது நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அதற்கான விடையை பார்க்கலாம். விண்மீன்கள் தங்களிடம் உள்ள ஒன்றிற்கும் மேற்பட்ட ஹைட்ரஜன் அணுக்களை இயற்பியல் உதவியுடன் ஒன்றிணைப்பதால தான் அந்த விண்மீன்கள் மின்னுது. அடுத்தது, ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே. ரோஜாப்பூ ஏன் சிவப்பாக இருக்குது? ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது. அதோடைய நிறங்களுக்கு காரணம் அந்த பொருள்கள் இருக்கக்கூடிய நிறமிகளால் தான் அதற்கு காரணம். அதே போல தான் ரோஜா பூவில் ஆந்தோசைனின் என்ற நிறமி இருப்பதால் ரோஜாப்பூ சிவப்பு நிறத்தில் இருக்குது. ரோஜா பூவில் என்ன நிறம் இருக்குது? ஆந்தோசைனின் என்ற நிறம் இருக்கிறதுனால தான் ரோஜா சிவந்த நிறத்தில் இருக்குது. அடுத்தது, இலைகள் உதிர்வது எதனாலே. சில காலங்களில் பார்த்திங்கன்னா மரங்கள் நல்ல செழிப்பாக வளர்ந்து பச்சை பசேல்னு இருக்கும். சில காலத்தில் பார்த்திங்கன்னா மரத்தில் இருக்கக்கூடிய இலைகளெல்லாம் கீழே உதிர்ந்து போயிடும். அது ஏன் அப்படி உதிருதுன்னு கேட்குறாங்க. அதுக்கும் காரணம் இருக்குது. கோடை காலத்தில் நமக்கு வெப்பம் அதிகமாகும். அதனால் நிறைய நமக்கு நீர் தட்டுப்பாடு வருது. நிலங்களும் வறண்டு போய் கிடக்கும்.
நிலத்தடியில் இருக்கிற நீரும் குறைஞ்சி போய் கம்மியாக தான் இருக்கும். மரங்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நீரை அதுக்கு பயனுள்ள வகையில் பயன்படுத்திக்கிறதுக்காக தான் அதனுடைய இலைகள்லாம் உதிர்த்துருது. மற்ற காலங்களில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு அதுக்கு கிடைக்கும். மழை காலத்துலலாம் நிறைய நிலத்தடி நீர் இருக்கும், அதனால் அதுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்கும். அப்போது மழை காலங்களெல்லாம் பார்த்திங்கன்னா இலை மேலே சின்ன சின்ன நீர்த்துளிகள்லாம் இருக்கும். அந்த நீர்த்துளிகள் எல்லாம் நீராவியாயிடும். அதனால் அதுக்கு தேவையான அளவு நீர் கிடைக்குது. அதனால் அதுக்கு நீர் ஆவியாகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் கோடை காலத்தில் அதுக்கு நீர் பற்றாக்குறை ஏற்படுது. அப்போ இலையில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகிறப்ப அதுக்கு இன்னும் அதிகமாக தண்ணி தேவைப்படும். அதனால தான் இலைகளெல்லாம் உதிர்த்துட்டு அது குறைந்த அளவு கிடைக்கக்கூடிய நீரை அது அளவாக பயன்படுத்திக்குது. அடுத்தது பாருங்கள், மின்மினி மின்னுவது எதனாலே? மின்மினி பூச்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மின்மினி பூச்சிகள்லாம் மின்னும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக பல்ப் எரியறது போல் நமக்கு தெரியும். அது எப்படின்னா, மின்மினி பூச்சிகளுக்கு பின்னால் லூசி பேரோஸ் என்சைன் அப்படின்ற ஒன்று அதுக்கு பின்னாடி இருக்குது. அதனால தான் மின்மினி பூச்சிகள் மின்னதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது, பறவைகள் பறப்பது எதனாலே? நம்மளால பறக்க முடியுமா? முடியாது. அதுவும் நம்மளை மாதிரி ஒரு உயிரினம் தானே. பறவை மட்டும் ஏன் பறக்குது அப்படின்னு நினைக்காம நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான விடையும் இருக்குது. பறவைகளின் எலும்புகள்லையும் அதோட ரெக்கைகளிலும் காற்று பைகள் இருக்குது. அதோட எலும்புலையும் அதோட ரெக்கையிலையும் காற்று பை இருப்பது. அது பறவைகள் பறக்கிறதுக்கு ஏதுவாக இருக்குது. அதனால தான் பறவைகள்லாம் பறக்குது. அடுத்தது பாருங்கள், மின்னல் மின்னுவது எதனாலே? இடி இடிக்குது, மின்னல் மின்னும், அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மழை வரப்போ இடி இடிக்கும் பயங்கரமாக, அப்படியே மின்னலெல்லாம் மின்னும் வானத்தில், இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? ஏன் மின்னல் மின்னுது அப்படின்னா, மேகங்கள் உராயும் போது ஏற்படும் மின்னிறக்கத்தினால தான் மின்னல் மின்னுது. அடுத்தது, மேகம் கருப்பது எதனாலே? நம்ம கீழே நீர்நிலைகள் இருக்கக்கூடிய நீரெல்லாம் ஆவியாகி எங்கே போகுது? மேகங்களுக்கு சென்றடையுது. மேகங்களில் அப்போ நிறையா நீர் இருக்கும் இல்லையா? மேகத்தில் நிறைய நீர் இருக்கிறதுனால சூரியனுடைய ஒளி மேகங்களில் ஊடுருவி போக முடியாது. சூரியனுடைய ஒளி மேகங்களில் உருவாது. நிறைய அதில் தண்ணி இருக்குது, அதனால் ஊடுருவாது. அதனால தான் மேகம் கருமையான நிறத்தில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், கடலில் அலைகள் எதனாலே? கடலில் ஏன் அலை வருது? இதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னா, பூமியின் மீது சந்திரனுடைய ஈர்ப்பு விசை இருக்கிறதுனால தான் கடலில் அலைகள் தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. பூமியில் சந்திரனோட ஈர்ப்பு விசை இருக்குது, அதனால தான் கடல் அலைகள் வருதுன்னு சொல்கிறாங்க. இது உங்களுக்கு புரிந்ததா குழந்தைகளாம்? இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம். அதனாலே நாமளும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை, இயற்கை சம்மந்தமான நிகழ்வுகள் பார்த்தோம்ல, எப்போ இந்த மாதிரி நிறைய இருக்குது, இதெல்லாம் எதனால் நடக்குதுன்னு சொல்லி நாமளும் ஆராய்ஞ்சு அதனுடைய விடைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாமளும் எவ்வளவோ அறிஞர்கள் இருக்காங்க, அவங்கள போல் நாமளும் அறிவில் சிறந்து அறிஞர்களாக திகழலான்றதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துது. உங்களுக்கு இந்த பாடல் பகுதி புரிந்ததா குழந்தைகளா? இந்த பாடல் பகுதி நீங்கள் வீட்டில் திரும்ப ஒரு முறை படித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் வேறொரு பகுதியை காணலாம். நன்றி.